நான் பள்ளி படிப்பை முடித்து விட்டு கல்லூரியில் சேர்ந்த காலம். எங்கள் வகுப்பில் கணிதம் மற்றும் ஆங்கிலம் தவிர மற்ற அனைத்து பாடங்களிலும் ஆண் பேராசிரியர்கள் தான். எங்களுடைய கணித பேராசிரியை தான் சாருமதி. சாருமதி மேடம் நிறம் கொஞ்சம் ஒல்லியாக தெரிவார். முற்றுப்புள்ளி. நான் கணிதத்தில் மற்றவர்களை விட கொஞ்சம் மோசமான மாணவன். அதனால் சாரு மேடம் எனக்கு அதிகமாக கணிதம் சொல்லிக் கொடுத்தார். ஒரு நாள் அவரிடம் சந்தேகம் கேட்க ஸ்டாப் ரூம் சென்றேன். அன்று தான் முதல் முறையாக சாரு மேடம் சாப்பிட்டு கொண்டு இருப்பதை பார்த்தேன். சாருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. படிப்பை முடித்ததும் இங்கு வேலைக்கு சேர்ந்தார். அதன் பிறகு அடிக்கடி நான் ஸ்டாப் ரூம் சென்று பாடம் பற்றி சந்தேகம் கேட்க ஆரம்பித்தேன். நாட்கள் சென்றன. பின்பு கொஞ்சம் சோகமாக இருப்பது போல நடித்தேன். யாரிடமும் பேசாமல் தனியாக 2 நாட்கள் இருந்தேன். 3வது நாள் சாருமதி மேடம் என்னை அழைத்து விசாரித்தார். அவர் என்னிடம் பேசினார். சாரு மேடம் அதற்கு மேல் எந்த கேள்வியும் கேட்காமல் என்னை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். அப்படியே ஒரு வருடம் முடிந்தது. 2வது வருடத்திலும் சாரு மேடம் தான் எங்களுக்கு கணித பேராசிரியை. ஆனால் அது அதிக நாட்கள் நிலைக்கவில்லை. அவர் சில வாரங்களில் திருமணம் செய்து கொண்டு வேலையை விட்டு விட்டு சென்றார். அவரது கணவர் அரசு வேலை பார்க்கிறார். கடைசி வரை நாங்கள் நன்றாக பேசவே இல்லை. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவரை பார்க்க கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவருடைய போன் நம்பரும் வாங்கவில்லை. பின்பு வழக்கமான கல்லூரி நாட்களில் சாருவின் நினைவு மறந்து போக அப்படியே என் கல்லூரி வாழ்க்கையும் முடிவுக்கு வந்தது. பின்பு வேலைக்கு சென்றேன். சில நாட்கள் வேலைக்கு செல்வேன். பிறகு அந்த வேலையை விட்டு விட்டு அடுத்த வேலையை தேடுவேன். இப்படியே ஆண்டுகள் ஓடியது. இப்போது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். வேலை முழுவதும் பைக்கில் நிறைய இடங்களுக்கு சென்று வருவதுதான். வேலை கிடைத்தது திருச்சியில். சம்பளம் எனக்கு போதுமானதாக இருந்ததாலும் வேலை கடினமல்ல என்பதாலும் இந்த வேலையில் சேர்ந்தேன். வேலை காரணமாக திருச்சியில் பல ஊர்களுக்கு சென்று இருக்கிறேன். அப்படி செல்லும் போது தான் அந்த பெண்ணை பார்த்தேன். அவளை எங்கோ பார்த்தது போன்ற ஒரு உணர்வு. எனது பைக்கை மெதுவாக அவள் அருகில் சென்று நிறுத்தினேன். அவள் என்னை பார்த்து முறைத்து பின் அவள் முகம் மகிழ்ச்சியில் இருந்தது. டேய் சத்யா, எப்படிடா இருக்க, இங்க என்னடா பண்ற என அவள் பேசியதை கேட்டு குழப்பமாக அவளை பார்த்தேன். சாரு, டேய் என்ன மறந்துட்டியா? நான் தாண்டா சாருமதி, உன்னோட மேக்ஸ் டீச்சர். நான், சாரி மேடம், ரொம்ப மாறிட்டீங்க, அதான் கண்டுபிடிக்க முடியல. ஆம், என்னால் நம்பவே முடியவில்லை. நான் பேசிய சாரு மேடம் இப்போது வேற ஒருவர் போல தெரிகிறார். பின்பு இருவரும் நாங்கள் பார்த்து கொள்ளாமல் இருந்த 6 வருடங்களில் இருவருக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக்கொண்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு பள்ளி வாகனம் எங்கள் அருகில் நின்றது. அதில் இருந்து இறங்கிய சிறுவனை தன் மகன் என அறிமுகம் செய்து வைத்தார். பிறகு என்னை வீட்டிற்கு அழைத்தார். ஆனால் எனக்கு வேலை இருப்பதாக கூறி விட்டு மீதம் இருக்கும் விஷயங்களை போனில் பேசிக்கொள்ளலாம் என இருவரும் எண்களை வாங்கி விட்டு கிளம்பினோம். அன்று முழுவதும் நான் அவங்க கிட்ட பேசிய நினைவு தான் என்னை சுற்றி கொண்டு இருந்தது. அதனால் சீக்கிரமே வேலையை முடித்து விட்டு சாருவுக்கு கால் செய்து பேசத் தொடங்கினேன். எங்கள் பேச்சு நீண்டு கொண்டே போனது. நிறைய பேசிக்கொண்டு சென்றோம். அதனால் அவள் இருக்கும் ஊரின் பக்கத்து நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கினேன். அடிக்கடி அவளுக்கு சமைக்க உதவி செய்து வீட்டிற்கு சென்று வருவேன். அவளிடம் பேசியதில் இருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன். இங்கே அவள், கணவர், குழந்தை மட்டும் இருக்கிறார்கள். அவள் கணவர் வேலை மாற்று கிடைத்து 2 வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்தார்கள். அவள் கணவன் சம்பாதிப்பது போதுமானதாக இருப்பதால் ஹவுஸ்ஒய்ஃபாக இருக்கிறார். குழந்தைக்கு 5 வயது. இப்போது தான் பள்ளி செல்லத் தொடங்கி இருக்கிறான். கணவன் காலை வேலைக்கு சென்று விட்டு இரவு 8 மணிக்கு மேல் வருவார். அதனால் மற்ற நேரத்தில் எனக்கு கால் செய்து பேசுவாள். அவள் கணவன் நல்லவர் என்றும் கூறியுள்ளார். நான் அவள் கணவரிடம் அதிகம் பேசியது இல்லை. ஆனால் எங்களை பற்றி அவருக்கு தெரியும். நாட்கள் சென்றன. ஒரு நாள் காலை பேசும் போது உடல் நிலை சரியில்லை என்று கூறினாள். உடனே அவள் வீட்டிற்கு சென்று மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று வந்தேன். அவள் கணவர் வரும் வரை அவளுடன் பேசிவிட்டு பின் வீட்டிற்கு சென்றேன். மறுநாளும் அவளுக்கு சமைக்க உதவி செய்து பார்த்து கொண்டேன். பின் வழக்கம் போல எங்கள் நட்பு தொடர்ந்தது. அப்படி ஒரு நாள் நாங்கள் சினிமா பற்றி பேசிக்கொண்டு இருந்தோம்.
நான், உங்களுக்கு விஜய் படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் தானே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் படிக்கிற டைம்ல சொல்லிருக்கீங்க. சாரு, பிடிக்கும், ஆனா இப்ப எல்லாம் மாறிடுச்சு. அவரு ரொம்ப பிஸி, அதனால அதிகமா விஜய் படத்துக்கு போக முடியல. நானும் அப்படியே விட்டுட்டேன். கடைசியா தியேட்டர் போய் 4 மாசத்துக்கு மேல ஆகுது. நான், அவர் வரலனா என்ன? நீங்க போயிட்டு வர வேண்டியது தானே. சாரு, தனியா படத்துக்கு போனது இல்லட்டா? நான், சரி, அப்படின்னா நாம 2 பேரும் விஜய் படத்துக்கு போகலாம். சாரு, உண்மையாவா சொல்ற? என்ன படத்துக்கு கூட்டிட்டு போறியா? நான், உங்களுக்கு சரின்னா நான் விஜய் படத்துக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சாரு, நான் ரெடி. எப்ப போகலாம்? நான், நாளைக்கு போகலாமா? மார்னிங் ஷோ. உங்க பையன் ஸ்கூல் முடிஞ்சி வரதுக்கு முன்னாடி நாம வீட்டுக்கு வந்துடலாம். சாரு, ஓகே. நாளைக்கு காலை போகலாம். விஜய் படம் இல்லனா கூட பரவாயில்லை. நான், சரி மேடம், நாளைக்கு வரேன், நாம போகலாம். காலையில சரியாக 10 மணிக்கு சாருவை அழைத்து கொண்டு தியேட்டருக்கு கிளம்பினேன். சாரு பைக்கில் அமர்ந்தாள். முற்றுப்புள்ளி. பின்னர் இருவரும் தியேட்டரில் விஜய் படம் பார்த்து விட்டு வீட்டிற்கு திரும்பினோம். செல்லும் போது சூரியனை மேகங்கள் மறைத்து குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. நான், மேடம், சும்மா இருங்க, ரொம்ப குளிர், என்னால பைக் ஓட்ட முடியல. சாரு, சரி சரி, பைக்கை எடு, உன்ன நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன். பின் மீண்டும் பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பினேன். வீட்டிற்கு செல்லும் வரை பேசாமல் அமர்த்து கொண்டு வந்தாள். நாங்கள் வீடு வந்து சேரும் நேரத்தில் மழை பெய்யத் தொடங்கியது. மழையில் நனையாமல் இருவரும் வீட்டிற்கு உள்ளே சென்றோம். பேச ஆரம்பித்தாள். சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தோம். பின் அவளுடைய மகனை அழைத்து கிளம்புவதாக கூறினாள். நான் அவனை அழைத்து வருவதாக கூறிவிட்டு வெளியே சென்றேன். அப்போது தூறல் மட்டும் விழுந்து கொண்டு இருந்தது. அவனை வண்டியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வரும் போது மீண்டும் மழை பெய்யத் தொடங்கியது. சாரு மகனை மழையில் நனையாது வீட்டில் சேர்த்தேன். ஆனால் நான் முழுவதும் நனைந்து விட்டேன். பின்பு கிச்சனில் அவளுக்கு சமைக்க உதவி செய்து கொண்டு இருந்தேன். சரி என்று நான் தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்தேன். திடீரென அவள் மகன் ஓடி வர பிறகு நான் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பிச் சென்றேன். எனக்கு அவளிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அதனால் அவளிடம் நான் பேசவில்லை. இப்படியே 2 நாட்கள் ஓடியது. அவள் கால் பண்ணால் நான் எடுக்கவில்லை. 2 நாட்களாக அவள் வீட்டிற்கு சென்று பார்க்கவும் இல்லை. அன்று இரவு 7 மணிக்கு கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தேன். அங்கே சாரு மகனுடன் நின்று கொண்டு இருந்தாள். அவள் முகம் முழுக்க கோபம் நிறைந்து இருந்தது. நான் கதவை திறந்து அவள் முகம் பார்க்க முடியாது தலை குனிந்து நின்றேன். அவள் வேகமாக உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்தாள். நான் கதவருகே நின்று கொண்டு இருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் மகனிடம் மொபைலை கொடுத்து, இத பார்த்துக்கிட்டு இங்கேயே இரு, அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துடறேன் என்று கூறிவிட்டு மொட்டை மாடிக்கு ஏறி சென்றாள். செல்லும் போது என்னையும் வருமாறு கோபத்துடன் சொன்னால் நானும் சென்றேன். சாரு நின்று என்னை முறைத்து பார்த்தாள். பின்பு பேசத் தொடங்கினாள். அவள், எதுக்குடா 2 நாளா என் காலை எடுக்கல, வீட்டு பக்கமும் வரல. நான், சாரி மேடம். அவள், எதுக்குடா சாரி? தோட்ட வேலை செய்ததற்கு. நான், இல்ல மேடம், தேங்க்ஸ்டா சத்யா என்று கூறி பிறகு, சரி டைம் ஆச்சு, அதனால வீட்டுக்கு போகணும் என்று கூறினாள். அதன் பிறகு இருவரும் பழையபடி பேசிக் கொண்டு இருந்தோம். உடனே அவளுக்கு கால் செய்து நாளை இருவரும் விஜய் படத்திற்கு செல்ல அழைத்தேன். அவளும் வருவதாக கூறினாள். மறுநாள் சாருவை அழைத்து கொண்டு தியேட்டருக்கு சென்றேன். இருவரும் தியேட்டர் உள்ளே சென்றோம். அங்கு கூட்டமே இல்லை. அதிகபட்சமாக 30 பேர் தான் இருந்தோம். நாங்கள் இருவரும் காலியாக இருந்த வரிசையில் அமர்ந்தோம். சிறிது நேரம் இருவரும் விஜய் படம் பார்த்து கொண்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து நாங்க தோட்ட வேலை செய்தோம். அபாரம் விஜய் படம் முடிந்த பிறகு நாங்க வீட்டுக்கு கிளம்பி போனோம்.